எண்ணெயை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி டயபெட்டிக் ஹைப்பர்டென்சிவ் கொஞ்சம் வயசான வரும்போது, சார் எண்ணெய் வேண்டாம் சார், எண்ணெயே நான் சேர்த்துக்கிறதில்ல, எண்ணெய் நான் விட்டுட்டேன், எண்ணெயே நான் சாப்பிட்றதில்ல, இப்போ தாளிப்பு கூட போடுறதில்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காம இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எண்ணெய் சத்து, கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ எண்ணெய் எந்த மாதிரி எண்ணெய் எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்றது கொஸ்டின் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்க்கறதுனால என்னென்ன கூட நன்மைகள் இருக்குதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் மெம்பரைன்ஸ், அதாவது செல்லை சுற்றி இருக்கக்கூடிய வால் சுவர், இது கொழுப்புனால தான், லைபிட்னால தான் ஆகுது. அப்போ அந்த கொழுப்பு சத்து கண்டிப்பாக உடம்புக்கு தேவை. அப்போ கொழுப்பு இதுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னா இல்லை. கொழுப்பு AEK D இந்த மாதிரி 4 விட்டமின் இருக்குங்க. இந்த 4 விட்டமின் நமக்கு உணவுல கொழுப்புல கரைஞ்சி அது மூலியமா உடம்புக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ். இந்த 4 விட்டமினும் கொழுப்புல தாங்க கரையும். சாப்பாடு சாப்பிடும்போது அப்படியே கரையாது. ஸோ இது உள்ள கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய வேலையை இந்த எண்ணெய்கள் செய்யுது. இப்போ அந்த கொழுப்பு தேவை. இதுலேயே அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான் கெடுதல். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பாலியா இருக்கலாம், மானோசினா இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அது புரிய வேண்டாம். இந்த எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, இதயத்திற்கு இதயத்தில் ஏற்படக்கூடிய ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய உள் வீக்கத்தை குறைக்குது அப்படின்னு பல ஸ்டடிஸ் சொல்லுது. இப்போ எண்ணெய் நல்லது. எப்படி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை? எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சாலட் செய்கிறோம். சாலட் செய்யும்போது அப்படியே ராவா சாப்பிடும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின்ஸு கிடைக்காம போயிடும். இதே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது இது ஒரு லூப்ரிகேட் எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்சம் சாப்பிடும்போதே கொஞ்சம் வயிற்று ஃபுல் ஆக்கின மாதிரி ஒரு சென்ஸ் நமக்கு கிடைச்சிடும். வயிறு ஃபுல் ஆகும், அது சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கிடைச்சிடும். இந்த எண்ணெய் மூலமா வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் AEK இதெல்லாம் உள்ள அப்சார்ப் ஆகிறதுக்கு இந்த ஃபேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பெரியவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நமக்கு சாப்பாடும் போது பொரியெல்லாம் ஆக்கும்போது நம்ம அது கூட ஒரு எண்ணெய் சேர்ப்பாங்க, தாளிப்பு. இந்த தாளிப்பு முறை தொன்று தொட்டு நம்ம நாட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இது எவ்வளோ பெரிய ஒரு அறிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமான எண்ணெய் ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. மோரோவர் கடுகு அதில் பொரியும் போது கடுகுல இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் அதில் அதுவும் ஒரு எண்ணெய் வித்து தான். வட இந்தியாவில் போனீங்கன்னா நிறைய எண்ணெய் தான், கடுகு எண்ணெய் தான் சேர்த்துப்பாங்க. இந்த எண்ணெய் வித்துக்கள் நம்மளுடைய இந்த கடுகுல இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது பண்ணும், ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணும். அப்புறமா நம்மளுடைய செல் மெம்பரின் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷனை எடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கின் க்ளோ, எண்ணெய் சத்து குறையும் போது தான் ஸ்கின் வறண்டு போய் வயதான ஒரு தோற்றம் கிடைக்கும். அப்போ அந்த வயதான தோற்றத்தை போகணும்னா, வயதான தோற்றம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உணவுல தேவையான அளவு நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய நல்ல எண்ணெய்கள், அதாவது நல்லெண்ணெயாக இருக்கலாம், கடுகு எண்ணெயாக இருக்கலாம், வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய்னு சொல்லக்கூடியது இருக்கலாம், அப்புறம் ஆலிவ் ஆயில் இருக்கலாம், கீ இருக்கலாம். இந்த 5 எண்ணெயும் நம்ம உணவுல கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் ரைஸ் பிரான் ஆயில், அதுவும் நல்லது தான், இது சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு நல்லது பண்ணும். அடுத்த இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நன்றி, வணக்கம்.